ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறது. பக்கம் 988 ஆரம்பிக்கிறது. கடைசி ஸ்லோகத்துக்கு வந்து விடுகிறேன். எத் சௌக்கியாம்புதி லேச்சத இமே சக்ராதயோ நிர்வதா எச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்த்வா முனிர்நிர்வதः யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ கலிததீர் பிரம்மைவன பிரம்மவித் யக் கச்சித் சுரேந்திர வந்தித பதோனுனாம் மனிஷா மம. ஆனந்தாம்புதி என்று பஞ்சமன் பெரிய சமுத்திரம் மாதிரியான ஆத்மானந்தத்தை சொன்னானே, அதையேத்தான் ஆச்சாரியாலும் இந்த ஸ்லோகத்தில் 2 இடத்தில் சௌக்கியாம்புதி என்றும் சுகாம்புனி என்றும் சொல்கிறார். சிஷ்யன் என்றால் குரு வச்சனத்தை திருப்பிச் சொல்லணும். ஜெகதாச்சாரியால் என்று நாம் சொல்கிறவ எவனோ ஒரு பஞ்சமன் ஞானியாய் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டவுடன் அவனை குரு என்று சொல்லிவிட்டார். மனிஷா மனிஷா என்று திரும்ப திரும்ப அடித்து சொல்லிவிட்டார். அவன் சொன்ன ஆனந்த சமுத்திரத்தையும் இங்கே 2 தடவை சொல்லிவிடுகிறார். நம்மை விட ராஜாவுக்கு சந்தோஷ அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். ராஜபோகம் என்று அதனால்தான் சொல்வது. நம்முடைய லோகத்து ராஜாக்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் விட இன்பலோகமாகவே இருக்கப்பட்ட தேவலோக ராஜாவான இந்திரனுக்கு அதிக சந்தோஷம் இருக்கும். சக்கராதயோ என்பதில் சக்கரன் என்பது இந்திரனைத்தான். அவனுடைய அந்த மகத்தான அனுபவம் கூட ஞானி அனுபவிக்கும் ஆத்மானந்த சமுத்திரத்தின் ஒரு வெகு சிறிய துளிதானாம். லேசம் என்றால் துளி, லேசு என்கிறமே, அப்படி கனமே இல்லாத திவலை. லேச லேச என்று திருப்பி இருப்பதற்கு திவலையிலும் திவலையாக என்று அர்த்தம். ஞானியின் ஆனந்தம் சமுத்திரம் என்றால் அதன் திவலையிலும் திவலையாயிருப்பது தான் இந்திரனின் ஆனந்தமும் கூட. லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளை பரமலோக வேதாந்தமாக தத்பத லக்ஷார்த்தா சிதேக ரசரூபிணி என்று சொன்னவுடன் பிரம்மாதி தேவர்களின் ஆனந்தத்தையும் தன்னுடைய ஆத்மானந்தத்தில் லவவேசமாக்கிவிடுவோள் என்று ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது. சுவாத்மானந்த லபீபோத பிரம்மாத்யானந்த சந்ததி. உபனிஷத்திலும் இந்த ஆனந்தத்தின் ஒரு மாத்திரையை கொண்டு தான் அத்தனை ஜீவகுலமும் ஜீவிக்கிறது என்று இருக்கிறது. இந்திரனுக்கு அந்த ஆனந்தம் என்னவென்று தெரியாது, ஆனால் ஞானிக்கு தெரியும். ஞானியை முனி என்று ஸ்லோகத்தின் 2ஆம் வரியில் சொல்லியிருக்கிறது. சித்தம் அப்படியே அடங்கி பிரசாந்தமாக உள்ள ஸ்திதியில் அவன் அந்த பேரானந்தத்தை சம்பாதித்து விடுகிறான். சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லத்வா முனிர்நிர்வதः. நிர்விருதி என்றால் ஆனந்த திருப்தி. முதலில் சக்கராதயோ நிர்வதः என்று இந்திராதியாரின் ஆனந்த திருப்தியை சொல்லிவிட்டு இங்கே ஞானியின் ஆனந்த திருப்தியை சொல்கிறார். இந்திராதியர் ஆனந்தப்படுவது புத்தியை வைத்துக்கொண்டு, புத்தியால் வெளி ஆனந்தங்களை தனதாக நினைத்து கொண்டு, சப்ஜெக்டை விட்டு ஆப்ஜெக்டை பிடித்து கொண்டு என்னவோ திவலை ஆனந்தம்தான் அவர்கள் அடைகிறார்கள். இவன் ஞானி சமுத்திரமான ஆனந்தத்தை அடைவதோ புத்தியினால் அல்ல. இவனுடைய புத்தியும் இவனுக்கு வேறான ஆப்ஜெக்டாக அந்த சமுத்திரத்தில் நழுவி விழுந்து கரைந்தே போய்விட்டது. கலித தீ என்றால் அதுதான் அர்த்தம். நித்யானந்த சமுத்திரத்தில் ஞானியின் புத்தி கரைந்து போயாச்சு. எஸ்மின் நித்திய சுகாம்பனோ கலிததி. புத்தியால் அறியும் போது அது அறிகிற எல்லாம் அதற்கு வேறானவை. புத்தி அழிந்து போன பின் தான் பிரம்மத்தை அறிய முடியும். இப்படி அறிந்தவனே பிரம்மவித்து என்று நாம் என்னவோ நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லி கொண்டிருந்தாலும் இங்கே அறியப்படும் வஸ்து அறிகிற வஸ்து என்று 2 இல்லையே. புத்தியால் அறியும் வரை சரி, புத்தி அறிகிறது, அது எவற்றை அறிகிறதோ அவை அறியப்படுகின்றன. இப்படி வித்தியாசமாய் 2 இருக்கின்றன. அதுதான் துவைதம். புத்தியே கரைந்து மறைந்து போய்விட்ட பிறகு பிரம்மத்தை அறிவது என்றால் எதை கொண்டு? புத்தியும் போனவிட்டு எஞ்சி நிற்கும் ஆத்மாவால் என்றால் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுதானே. அதற்கு அறியப்பட வேண்டிய வேறாக ஒன்று கிடையவே கிடையாதே. ஆப்ஜெக்டே இல்லாத சப்ஜெக்ட் அல்லவா அது. ஆகையால் ஞானி அப்படியே பிரம்மானந்த சமுத்திரத்தில் முழுகி அதை அறிகிறான், பிரம்மவித்து ஆகிறான், பிரம்மத்தை அறிந்தவன் ஆகிறான் என்று ஔபச்சாரிகமாக சொன்னாலும் வாஸ்தவத்தில் அறிகிற இவன் வேறு, அறியப்படும் பிரம்மம் வேறு என்று இல்லாமல் இவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். பிரம்மவித்து இல்லை, பிரம்மமே. எஸ்மின் நித்திய சுகாம்பதோ கலிததீர் பிரம்மைவ ந பிரம்மவித்து. ஆச்சாரியால் இப்படி சொல்கிறார். இப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபன் எனக்கு குரு.
உங்களுக்கு குரு என்பது மட்டுமில்லை, இவனுடைய ஆனந்தத்தின் லேசத்தையே தெரிந்து கொண்ட இந்திரனும் இவன் காலில் வந்து சிஷ்யனாக விழத்தான் வேண்டும். இது என் தீர்மானமான அபிப்பிராயம். மனிஷா கச்சித் சுரேந்திர வந்திதபதோ நூனாம் மனிஷா என்றாலே நிச்சயமான அபிப்பிராயம் என்று அர்த்தம். நூனம் என்றாலும் நிச்சயம்தான். நூனம் மனிஷா என்று போட்டு தம்முடைய முடிவை பாராங்கல் மாறி உறுதிப்படுத்தி சொல்கிறார். அந்த முடிவு என்ன? ஞானிகளின் விஷயத்தில் ஜாதி, குலம், வயசு, அந்தஸ்து எதுவும் பார்க்காமல் குருஸ்தானத்தில் வைத்து மரியாதை பண்ணணும் என்பதே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.